தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் 2024 பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். அது நாட்டையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. அந்த சம்பவம் நடந்து 10 மாதங்களுக்குள் கடந்த ஜூன் 25 கொல்கத்தா சட்டக் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். மாணவி கொடுத்த புகாரின் பேரில் மனோஜித் மிஸ்ரா உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். மனோஜித் மிஸ்ரா அந்த சட்டக் கல்லூரியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பின் தலைவராவார். இதனால் இந்த விவகாரம் மேற்கு வங்க அரசியலில் பெரும் புயலை எழுப்பியுள்ளது. முக்கிய குற்றவாளியான மனோஜித் மிஸ்ரா இதற்கு முன் பல குற்றச் செயல்களை செய்து வழக்குகளில் சிக்கியவர் என்பது இப்போது தெரிய வந்திருக்கிறது. மனோஜித் மிஸ்ராவின் பழைய நண்பரான டைட்டாஸ் மன்னா இது பற்றி கூறியதாவது: சட்டக் கல்லூரியில் படித்தபோது மிஸ்ராவுடன் நான் நண்பனாக இருந்தேன். சமையல் தொழிலாளரை கத்தியால் குத்தி அவர் விரலை வெட்டியதாக அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவானது. அதன் பிறகு அவர் நட்பை முறித்து கொண்டேன். அந்த வழக்கு முடிந்த பிறகு மீண்டும் மிஸ்ரா கல்லூரியில் சேர்ந்தார். கல்லூரிக்கு அடியாட்களை கூட்டி வந்து தகராறு செய்வது, மாணவர்களை அடிப்பது, மிரட்டி பணம் பறிப்பது, பெண்களை கேலி செய்வது போன்ற செயல்களில் அவன் ஈடுபட்டிருக்கிறான் என டைட்டாஸ் மன்னா கூறினார். அது மட்டுமின்றி சட்டக் கல்லூரி முதல்வர் அலுவலகத்தை சேதப்படுத்தியது தொடர்பாக மிஸ்ரா மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கல்லூரி மாணவிகளிடம் தவறாக நடந்து கொண்ட காரணத்தால் கல்லூரியில் இருந்தும் மிஸ்ரா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸில் இருந்த செல்வாக்கு காரணமாக தேர்வு எழுத மட்டும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 2020 திருட்டு வழக்கு ஒன்றிலும் மிஸ்ரா கைது செய்யப்பட்டு பிறகு ஜாமீனில் வெளிவந்தார். அரசியல் செல்வாக்கால் அதே சட்டக் கல்லூரியில் ஒப்பந்த ஊழியராக வேலைக்கு சேர்ந்த மிஸ்ரா இப்போது மாணவி பாலியல் வழக்கில் சிக்கியிருக்கிறார்.